என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன். யாரு? எங்க அண்ணன் சீமான். சரி, இப்போ தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் மேல நீங்களே வந்துட்டு தப்பு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி? என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, 3 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாக்காரங்க சபரிமலைக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க. வாரவங்க எதுக்கு கர்நாடக கொடிய கட்டிட்டு வரணும்? சரி கட்டிட்டு வர்றாங்க, நெறைய பேர் வராங்க. மஞ்சள் கலர் துணி எடுத்தாங்க, சிவப்பு கலர் துணி எடுத்தாங்க. கர்நாடக கொடிய ஏன் கட்டிட்டு வரணும்? சரி அதுக்காண்டி தான் அவர் அடிச்சாரா அப்படின்னு பார்த்தா, அதுவும் கிடையாது. ஒரு 5, 6 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல இருக்க ஒரு லாரி டிரைவர் கிளம்பி கர்நாடகா போறாரு. "நீ தமிழ்நாட்டுல இருந்து தானே வந்த" அப்படின்னு சொல்லி அந்த லாரி டிரைவர அடிக்கிறாங்க. இத கேள்விப்பட்டவங்க, "என்னடா இது ஒரு லாரி ஓட்டிட்டு போனது தப்பா?" அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு இது பண்றாங்களே. இப்பவும் அந்த கொடுமை நடக்குதே. காவிரி பிரச்சனை நடக்கும்போது அது நடந்துச்சு. இப்பவும் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள கூப்பிட்டு, இந்த மாரி பண்ணக்கூடாது. கொடிய கழட்டுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கேட்காம தானே அவங்க பண்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? அப்ப இது சரின்னா, இது சரின்னு பேசணும்ல. ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு கொன்னாங்க. யாராச்சும் கேட்டீங்களான்னு கேட்டீங்க. அதுக்கு இதையும் கேட்கணும்ல. அத விட்டுட்டு நீங்க அவங்க மேலேயே தப்பு சொன்னீங்கன்னா, அது எப்படிண்ணே? ஆ? அது எப்படி சரியா வரும்?